கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் கடந்த 27/2/2025 அன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா, காணாமல் போனோர் அலுவலக சட்டத்தரணிகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பான சட்டத்தரணிகள் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி தொடர்பான 2 அறிக்கைகள் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும், இரண்டாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி ஆய்வுப் பணிகளின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை இனம் காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்கு தகடுகள், ஆடைகளில் பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இலக்க தகடுக்குரியவர்களின் உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக இனம் காண முடியும். மேலும் இறுதி அறிக்கை எதிர்வரும் 6 வார காலங்களில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இறுதி அறிக்கையின் போது சட்ட வைத்தியர்களின் பூரண அறிக்கை, இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள், என்ன காரணத்தினால் இறந்தார்கள், அவர்களின் வயது, உயரம் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் 6 வார காலத்தில் சமர்ப்பிக்கப்படும். இந்த வழக்கானது அடுத்த தவணைக்காக மார்ச் 27ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.